அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் சயின்ஸ்லேருந்து கேட்ட முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். நூற்புழு ஒட்டுண்ணிகளின் பேரின பெயருடன் பொதுவான பெயரை சரியாக பொருத்தவும். கீழே பாருங்கள் 4 கொடுத்துருக்காங்க. அன்சைக்ளோஸ்டோமா, எண்டோரோபியஸ், உச்சேரியா, ட்ரைகாரிஸ். இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. இப்போ பார்த்தீங்கன்னா அன்சைக்ளோஸ்டோமாங்கிறது கொக்கி புழு, அப்போ இது 1. எண்டோரோபியஸுங்கிறது முள்புழு. அடுத்தது உச்சேரியா அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பைரேலியல் புழு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைகரிஸ் அப்படிங்கிறது சாட்டை புழு. அப்போ விடை 2, 3, 4, 1. அடுத்தது கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று: உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புற திசுக்களில் இருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கின்றன. காரணம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் உள்ள லிப்பிடுகளின் மதிப்பீடு தமனி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது. இது பெருந்தமனி தடிப்பு தோல் அழற்சிக்கு வழிவகுக்கிறது. இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. மூன்றாவது வினா. அறிவியல் சிந்தனையின் கொள்கைகளில் அனுபவவாதம், பகுத்தறிவுவாதம், சந்தேகம் இதில் சரியானதை விடையளி. சரியான விடை ஆப்ஷன் டி. 1, 2, 3 சரியானது. நாலாவது வினா. நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி போயேசி. ஐந்தாவது வினா. கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுற்றுப்பாதைகளின் விதி. ஆறாவது வினா. ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் பி ஒத்தில்லா ஒளிச்சிதறல். ஏழாவது வினா. வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன? வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாதரசத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். எட்டாவது வினா பாருங்க. ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி எலக்ட்ரான் ஏற்பு. ஒடுக்க வினையிலிருந்து ஆக்சிஜன் மூலக்கூறு மட்டும்தான் இழக்கிறது. ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் ஏற்பு நிகழ்ச்சி நடக்கிறது. 9வது வினா பாருங்க. வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது? வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நிக்ரோம். 10வது வினா. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது? புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது? சரியான விடை ஆப்ஷன் பி ரேடியோ கோபால்ட். 11வது வினா. தேநீரில் உள்ள அமிலம் எது? தேநீரில் உள்ள அமிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ டானிக் அமிலம். 12வது வினா. கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். 13வது வினா. காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோகக் கலவை எது? காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோகக் கலவை எது? சரியான விடை ஆப்ஷன் டி பித்தளை. 14வது வினா. அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது? அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி ரப்பர். 15வது வினா. தொழிற்சாலைகளில் புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிரி எது? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் ஏ பேசிலஸ் சப்டிலிஸ். அடுத்த வினா. ரைனோ வைரஸ்களினால் ஏற்படும் நோய் எது? ரைனோ வைரஸ்களினால் ஏற்படும் நோய் எது?
சரியான விடை ஆப்ஷன் சி தடுமன். 17வது வினா கனி பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எது? கனி பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எது? சரியான விடை ஆப்ஷன் பி எத்திலீன். 18வது வினா உட்கருவற்ற இரத்த செல் எது? உட்கருவற்ற இரத்த செல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி சிவப்பணுக்கள். அதே மாதிரி இரத்த தட்டுக்கள்லையும் இரத்த சிவப்பணுக்கள் இருக்காது. அப்போ உட்கரு உள்ள இரத்த செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த வெள்ளை அணுக்கள். அடுத்தது இவற்றில் மிக அதிக நீர் தேவையுடைய பயிர் எது? இவற்றில் மிக அதிக நீர் தேவையுடைய பயிர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நெல். 20வது வினா எலிசா சோதனை இந்த நோயை கண்டறிய உதவுகிறது. எலிசா சோதனை இந்த நோயை கண்டறிய உதவுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி எய்ட்ஸ். 21வது வினா புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்ன? புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆன்காலஜி. 22வது வினா தாவர செல்களில் காணப்படாத நுண்ணுறுப்பு எது? தாவர செல்களில் காணப்படாத நுண்ணுறுப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் டி சென்ட்ரோசோம். 23வது வினா தேனிரும்பில் கார்பனின் சதவீதம். தேனிரும்பில் கார்பனின் சதவீதம். சரியான விடை ஆப்ஷன் சி 0.1% முதல் 0.2% வரை. 24வது வினா காற்று என்பது டேஸ் ஆகும். காற்று என்பது டேஸ் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி ஒருபடித்தான கலவை. காற்று என்பது ஒருபடித்தான கலவை. 25வது வினா ஃப்ராஸ் முறையில் சேகரிக்கப்படும் தனிமம் எது? ஃப்ராஸ் முறையில் சேகரிக்கப்படும் தனிமம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கந்தகம். ஃப்ராஸ் முறையில் சேகரிக்கப்படும் தனிமம் கந்தகம். 26வது வினா கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது? கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஆந்த்ராக்ஸ். 27வது வினா பெர்னோலி தத்துவத்தில் இயங்குவது எது? பெர்னோலி தத்துவத்தில் இயங்குவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி எண்ணெய் தூவி. 22வது வினா மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பரப்பு இழுவிசை. 29வது வினா நீரில் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனின் எடை விகிதம் என்ன? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் டி 8:1. 30வது வினா மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ CH4. 31வது வினா இரத்தத்தின் pH மதிப்பு யாது? இரத்தத்தின் pH மதிப்பு யாது? சரியான விடை ஆப்ஷன் பி 7.3 முதல் 7.5 வரை. 32வது வினா இளம் சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் எது? இளம் சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி பருத்தி. 33வது வினா சோடியத்தின் குறியீடு எது? சோடியத்தின் குறியீடு எது? சரியான விடை ஆப்ஷன் பி Na. சோடியத்தின் குறியீடு Na. அதை நேட்ரியம் சொல்லுவாங்க. 34வது வினா தூய தங்கத்தின் கேரட் மதிப்பு என்ன? தூய தங்கத்தின் கேரட் மதிப்பு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 24 கேரட். 35வது வினா நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது எது? நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி கோபால்ட் எஃகு. 36வது வினா நேர்மின் வாய் கதிர்களை கண்டறிந்தவர் யார்? நேர்மின் வாய் கதிர்களை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கோல்ட்ஸ்டீன். 37வது வினா இரும்பு துருப்பிடிக்க தேவையானது எது? இரும்பு துருப்பிடிக்க தேவையானது எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஆக்சிஜன் மற்றும் நீர். 38வது வினா அமிலமலையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கியுள்ளவை எது?
சரியான விடை ஆப்ஷன் பி சல்ஃபியூரிக் அமிலம். 39வது வினா பிளிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்படும். பிளிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்படும். சரியான விடை ஆப்ஷன் ஏ கப்பல். 40வது வினா பாருங்க. மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் தாவரம் எது? மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் தாவரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி கீழா நெல்லி. 41வது வினா பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் எது? பிசிஜி தடுப்பூசியானது கட்டுப்படுத்தும் நோய் எது? சரியான விடை ஆப்ஷன் பி காசநோய். அடுத்து பார்த்தீங்கன்னா டிபிடி அது தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல் இதெல்லாம் சரி செய்ய பயன்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் அதுக்கு புட்டாளமை, மீசலஸ், ரூபெல்லா. டிடிங்கிறது டிப்தீரியா, டிடிங்கிறது டெட்டனஸ் டாக்ஸாய்டு. இந்த 4 முக்கியமானது. டிபிடினா தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல். எம்எம்ஆர்னா புட்டாளமை, மீசல்ஸ், ரூபெல்லா. டிடினா டிப்தீரியா, டிடினா டெட்டனஸ் டாக்ஸாய்டு. 42வது வினா ஒரு மைக்ரானின் அளவு என்ன? ஒரு மைக்ரானின் அளவு என்ன? விடை ஆப்ஷன் ஏ 1/1000 மில்லிமீட்டர். ஒரு ஃபெம்டோ என்பது 10⁻⁻15 மீட்டர். ஒரு நானோமீட்டருங்கிறது 10⁻⁻9 மீட்டர். ஒரு மைக்ரோ என்பது 10⁻⁻6 மீட்டர். ஒரு மெகா என்பது 10⁻6 மீட்டர். ஒரு ஜிகா என்பது 10⁻9 மீட்டர். ஒரு டெட்ரானா 10⁻12 மீட்டர். இந்த 6 முக்கியமானது நோட் பண்ணிங்க. 43வது வினா ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது? ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது? சரியான விடை ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. 44வது வினா வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வினாடிகள். 45வது வினா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி மைக்கேல் ஃபாரடே. 46வது வினா கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறையின் பெயர் என்ன? கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறையின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி எதிர் சவ்வூடு பரவல். 47வது வினா இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலம் பெயர் என்ன? இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம். 48வது வினா சராசரி மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு எவ்வளவு? சராசரி மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 5 லிட்டர். அடுத்த வினா இந்திய வன உயிரின கழகம் அமைந்துள்ள இடம் எது? இந்திய வன உயிரின கழகம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ டேராடூன். கடைசி வினா இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் எது? இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் எது? சரியான விடை ஆப்ஷன் டி வைட்டமின் கே. நண்பர்களே நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.